அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எக்கு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரி தான் இருக்கும், சேம் அதே மாதிரி தான். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி மொக்கு, ஒரு பிரியாணி இலை. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வகந்துட்டு சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது நல்லா இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். நல்ல கலர் ப்ரௌன் கலர் ஆகணும். எந்த அளவுக்கு எல்லா மசாலாவும் நம்ம கொடுத்து வதக்குறோமோ அந்த அளவுக்கு மனமும் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் இந்த பிரியாணியில். இன்றைக்கி லஞ்ச் என்ன செய்கிறதுன்னு தெரில, அதனால் இன்றைக்கி எக்கு தான் இருந்ததுங்களா, அதனால் எக் பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மல்லித்தலை, புதினா தலை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா போட்டு இதிலே வதக்கணும். அதில் வாசம் வரணும், வதங்கின வாசம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கிடையில இங்கேயும் இங்கே சின்ன பையன் பாருங்கள் நடந்துகிட்டே இருக்கார், படு சுட்டி அவர். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதுவும் நல்லா மசாலா பச்சை வாசனை போகணும். இது நான் வீட்டிலே எனக்கு அரைச்ச பச்சை மிளகாத்தூள். இப்போ 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்காம இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். மீடியமான ஃப்ளேமில் மூடியே வச்சுருங்க. இப்போ நான் 7 முட்டை வெவிச்சிருக்கேன். அந்த 7 முட்டையும் நல்லா நான் 3 சைடு கீறி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுக்கு ஒரு மசாலா கோட்டிங் கொடுக்கலாம். இப்போ நம்ம அப்போ தான் மசாலா முட்டைக்குள்ளெல்லாம் இறங்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முட்டை பிரியாணி இதில் மாதிரி முட்டை போட்டு கொடுத்தா தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வேக வச்சு கீறி வச்ச முட்டைகளை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்து போட்டு பிரட்டிக்கலாம். இப்போ தான் மசாலாலாம் முட்டைக்குள்ளே போகும் நல்லா. ஒன்லி ஒரு 2-3 மினிட்ஸ் கிளறி விட்டால் போதும். ரொம்பவும் போட்டு நம்ம இது எண்ணெயில் இது பண்ணக்கூடாது, ஹார்டாகிடும் முட்டை. ஜஸ்ட் இந்த மசாலா எல்லா முட்டையிலையும் பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணி பரவற வரைக்கும் கிளறி விட்டால் போதும். இதேமாரி நான் கிளறி ஒரு முட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தக்காளி மசாலா நல்லா வெந்து வந்திருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி கிரேவி பதம் வந்தால் தான் நல்லா சாப்பாட்டில் மசாலா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 பிஞ்சளவு மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டு லெமன் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு நான் கூட 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா 7 டம்ளராக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு எனக்கு வீட்டரிசி, அதனால் நான் பாஸ்மதி ரைஸோ ஜீரக சம்பாவோ சேர்க்க கிடையாது. நான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற அந்த ரைஸ் தான் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கான தண்ணி அளவு தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ
இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டைமில் நமக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம குடிச்சு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு வந்து தூக்கலாக தான் இருக்கணும், அப்போ தான் கரெக்டான லெவலில் இருக்கும் நமக்கு சாப்பாடு வந்து. இப்போ எனக்கு குடிச்சு பார்த்து பத்தலைங்கிறதுனால நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து மசாலா கொடுத்து பிரட்டி வச்ச எக் இருக்குது இல்லைங்களா, அந்த எக்கை வந்து ஒன்று ஒன்றா அந்த குக்கரில் இருக்க சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். இப்போ மீடியமான ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சு இப்போ நான் 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சாப்பாடு மேலேருந்து பரட்டாமல் அடியிலேருந்து பரட்டி விடுங்க. எப்படி ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வெந்து இருந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.